வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் படுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர், நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம், உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே நலம் பல தருபவரே, நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே. வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோம். அழிக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழிக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழிக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழிக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே
பலனடைந்திடவே பலி செலுத்திடவே பலனடைந்திடவே படித்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, பரமதேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வார்த்தையாக வாழ அழைக்கின்றார். வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கின்றார். வாழ்வு வழங்கும் வார்த்தையாக வாழ அழைக்கின்றார். வாரி வழங்கும் வள்ளலாக பரமன் அழைக்கின்றார். நிறைந்த வாழ்விலே நம்மை இறப்பவே, நிறைந்த வாழ்விலே நம்மை இறப்பவே, இனிய தேவன் நம்மை அழைக்க இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அழைக்கும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அனைவருக்காகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உம் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள்வீராக.
உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 2 முதல் 4 முடிய மற்றும் 6 தொடங்கி 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்திருந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. 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 ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரின் பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவில் உயர்ந்து நிற்பவர் யார்? அவர் வானத்தையும் வண்ணகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும்
வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுக்கு உயர்குடி மக்களிடையே அவர்கள் அமரச் செய்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 to 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே ஈராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்து தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தாங்கியிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து நம் அன்னை மரி விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அந்த விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக அரசி என்று அழைக்கப்பட்டால் அவரிடம் இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது, அரசி என்பவர் ஒரு நாட்டை கொண்டவராக இருக்க வேண்டும், அரண்மனையை கொண்டிருக்க வேண்டும், படை பலத்தை கொண்டிருக்க வேண்டும், மற்றும் அவருக்கு உதவி செய்ய பணியாட்கள் பலரை கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் அவங்க அரசி. அப்படி இல்லை என்றால் அவர் சாதாரண ஒரு பிரஜையாக எண்ணப்படுவார். ஆனால் நம் அன்னை மரியிடம் இத்தகைய பொருட்கள் இருந்தனவா? இவர் ஒரு ராஜ்யத்தை ஆண்டாரா? இவருக்கென்று படைபலங்கள் இருந்தனவா? அல்லது இவருக்கென்று தனியாக ஓர் அரண்மனை இருந்ததா என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒன்றுமே கிடையவே கிடையாது அன்னை மரியாவிற்கு. இருந்தாலும் இன்று தாயாம் திருச்சபையானது இவரை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட ஒரு அரசியாக கொண்டாடுகின்றது. ஏனென்றால் முதல் காரணம், அன்னை மரியாள் இவ்வுலகத்திற்கும் வேறு உலகத்திற்கும் மேலுலகத்திற்கும் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். இது முதல் காரணம். இந்த உலகத்திற்கும் மேலுலகத்திற்கும் அரசராகிய, எல்லா அரசர்களுக்கும் அரசராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக அழைக்கப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த உலகத்தையும் ஆளவில்லை, மாறாக தந்தையாய கடவுளிடமிருந்து பிறந்த அவர் இந்த உலகத்தை படைத்தார். அது மட்டுமல்லாமல் ஏழேழு உலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகத்திற்கும் அரசராக இருக்கின்றார். அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்குகின்ற அவரை அன்னை மரியாள் கருவில் தாங்கி இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து தந்தமையால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி என்று அழைக்கப்படுகின்றார். அது மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் இந்த உலகிலே வாழ்ந்து மறைந்த பிற்பாடு மீண்டுமாக இறைவனுடைய அந்த விண்ணக அரியாசனத்தை பெற்றவராக விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டவராக இருக்கின்றார், அங்கே முடிசூட்டப்படுகின்றார். அதனால் அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் வெறுமனே ஒரு தாயாக மட்டும் இருந்திருந்தால், அன்னை மரியாள் வெறுமனே ஒரு பெண்ணாக மட்டும் இருந்திருந்தால் இந்த பேறு பலன்களை, இந்த பெரிய பேற்றை அடைந்திருக்க மாட்டார். மாறாக அன்னை மரியாள் கருணை மிக்க அந்த உள்ளத்தை கொண்டிருந்தமையால், கருணை மிக்க உள்ளத்தை கொண்டிருந்ததால் கடவுளால் தன்னுடைய ஒரே மகனை கருத்தாங்க அழைக்கப்பட்டமையால், அது மட்டுமல்லாமல் கருத்தாங்கி இந்த உலகிற்கு பெற்றெடுத்து கொடுத்து அந்த மகனை இந்த உலகத்தை மீட்கும்படியாக ஒப்புவித்தமையால் இந்த அன்னை மரியாள் இன்று உங்களுக்கும் எனக்கும் தாயாக அறிவிக்கப்பட்டமையால், அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தையே பெற்றெடுத்தவளாக, இயேசு கிறிஸ்துவில் பெற்றெடுத்தவளாக, இயேசு கிறிஸ்துவில் மீட்டு கொண்டவராக இருக்கின்றபடியினால் இன்று அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக கொண்டாடப்படுகின்றார். அன்பிற்குரியவர்களே, கொண்டாடுகின்ற அன்னை மரியாவை தாயாக பெற்று அந்த அன்னை மரியாவை விண்ணக மன்னக அரசியாக கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய தாயை, நம்மை பெற்றெடுத்த தாய்மாரை, நம்மை பெற்றெடுத்த அந்த அம்மாவையும் அப்பாவையும் எவ்வாறு நாம் போற்றி பேணுகின்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு புத்தகத்தில் நான் இவ்வாறாக வாசிக்க கேட்டேன். வயதான தாத்தா பாட்டியினர் எழுதுவதாக இந்த கவிதையானது வருகின்றது. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டிலே வைத்தோம் ஒரு தென்னங்கன்று. மகனே, நீ பிறந்த அன்று வீட்டிலே வைத்தோம் தென்னங்கன்று. நீ வாழ்வதற்காகவும் வளர்வதற்காகவும் எங்கள் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தினோம். நீ வாழ்வதற்காகவும் வளர்வதற்காகவும் எங்கள் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தினோம். ஆனால் இந்த தென்னங்கன்று வளர்வதற்காக சிறிது தண்ணீரை ஊற்றினோம். இன்று எங்கிருந்தோ நீ ஈட்டும் பணம், இன்று எங்கிருந்தோ நீ ஈட்டும் பணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டில் அப்பா அம்மாவை இங்கே விட்டுட்டு வெளிநாட்டில் எங்கேயோ போய் அந்த மகன் செட்டில் ஆயிட்டாரு. இன்று எங்கிருந்தோ நீ ஈட்டும் பணம் உனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது, உனக்கு
பெரும் புகழ்ச்சியை தருகின்றது. நாங்கள் வைத்த இந்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு நிழலையும் சுவைக்க தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் வளர்த்த தென்னங்கன்று இன்று எங்களுக்கு நிழலையும் சுவைக்க தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எங்கிருந்தோ ஈட்டுகின்ற பணம் இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவல, இந்த தாய் தந்தையருக்கு உதவல. அவனுக்கு மகிழ்ச்சியை, அவனுக்கு பெரும் புகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தென்னங்கன்று, இதுக்காக அவங்க ரத்தம் சிந்தி உழைக்கல, தண்ணீரை மட்டும்தான் ஊட்டினாங்க. அந்த தென்னங்கன்று அவர்களுக்கு சுவை நீரையும் நிழலையும் தந்து உதவி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இறந்த பிற்பாடு நீ வருவாயோ வரமாட்டாயோ எங்களுக்கு தெரியாது. மாறாக இந்த தென்னம் கீற்று, இந்த தென்னை இலை எங்களுக்கு மஞ்சமாகும், கடைசி மஞ்சமாகும். இந்த தென்னை இலை எங்களுக்கு கடைசி மஞ்சமாகும். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்று பெரும்பாலான தாய்மார்களின் நிலைமை இதுதான். அன்னையை அரசியாக கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற தாய்மாரை போற்றி பேணுகின்றோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொடுக்கின்றோமா? கேள்விக்குறி. வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை மேற்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோம். பிரான்ஸ் தேசத்திற்கு புண்ணிய யாத்திரை மேற்கொள்ள, பயணங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆனால் வீட்டில் இருக்கின்ற தாய் தந்தையரை, அரசனாக அரசியாக இருக்கின்ற அந்த தாய் தந்தையரை நாம் போற்றி பேணி பாதுகாக்கின்றோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இல்லத்து அரசியாக வந்திருக்கின்ற தன்னுடைய மனையாளை அவளுக்குரிய இடத்தை கொடுத்து அவளை மதிக்கின்றோமா? அது ஒரு கேள்விக்குறி. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற விழா நமக்கு கேள்வி விடுக்கின்றது. நீங்களும் நானும் அன்னை மரியை அரசியாக பேணுகின்றோம் என்றால், அரசியாக கொண்டாடுகின்றோம் என்றால், முதலில் வீட்டில் இருக்கின்ற இல்லத்தரசியை, வீட்டில் இருக்கின்ற தாயை அரசியாக பேணி அவரை போற்ற வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும். இன்றைய நாளில் அந்த ஒரு வரத்தை வேண்டி நம்முடைய தாயாரை போற்றி வாழவும், இல்லத்தரசிகளை மதித்து வாழவும் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உம் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து உம் பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியானின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்புக்கு எங்களை துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவும் தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை
நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மாண்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாய் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்று பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே, விருந்தே விருந்தே அன்பின் விருந்தே, மருந்தே மருந்தே இறைவாழ்வின் மருந்தே, விண்ணக வாழ்வின் சுவையாயே சுவைவாரும், மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும்.
இயேசுவே வாரும். மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. திருவுடலை ஒன்று திரு ரத்தம் பருக நீலை வாழ்வு எனதாகுமே. என் கடமை முடிக்க உன் பணியில் சிறக்க உமதாற்றல் துணையாகுமே. பசிதாகம் இல்லாமல் செய்கின்ற உணவே, விசுவசித்து ஏற்போர்க்கு தெரிக்காத அமுதே. பசிதாகம் இல்லாமல் செய்கின்ற உணவே, விசுவசித்து ஏற்போர்க்கு தெரிக்காத அமுதே. பணிந்தும்மை வணங்குகிறோம் கனிவோடு வருவாய். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. விண்ணில் இருந்து இறங்கி வந்த உணவே, உன்னை உன்னை என்றும் வாழ்வே. உலகம் வாழ அதுவும் நிறைவாய் வாழ தனை அளிக்கும் அன்பை உணர்ந்தே. முன்னோர்கள் உண்டிட்ட உணவன்று இதுவே, எந்நாளும் வாழ்விக்கும் இறையன்பின் உருவே. முன்னோர்கள் உண்டிட்ட உணவன்று இதுவே, எந்நாளும் வாழ்விக்கும் இறையன்பின் உருவே. உடனுக்கு புலப்படா பூரணமே ஆரணமே. உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. விருந்தே விருந்தே அன்பின் விருந்தே, மருந்தே மருந்தே இறை வாழ்வின் மருந்தே. விண்ணக வாழ்வின் உன் சுவையாய் இயேசுவே வாரும். மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும். விண்ணக வாழ்வின் உன் சுவையாய் இயேசுவே வாரும். மன்னக வாழ்வு மாண்புறவே வரங்கள் தாரும். உணவே உணவே உயிருள்ள உணவே, உறவே உறவே அழியா உறவே. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவனே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மாணி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவனே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மா உன் தேரிலே பவனி வரும் போதினிலே, பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளது எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. புதுமைகளின் அரசியான எங்கள் அன்னை மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான கடற்கரை புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே, வாழ்த்த வந்தும் வணங்க வந்தும் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே, தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே, நலம் பல தருபவரே, நம்பிக்கை நாயகரே, நலம்
புகழையெல்லாம் பாட வந்தோமே. வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். வெறுமையும் வறுமையும் சூழ்ந்திடும் வேளையில் வரம் தரும் கரம் பற்றி நல்வாழ்வு பெற்றிடுவோம். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். நோயெல்லாம் தீர்த்து அந்த பேயெல்லாம் விரட்டுவீர். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. நன்மையும் வளமையும் வாழ்வினில் தந்தீரே, இனி வரும் நாளெல்லாம் துணை நின்று காப்பவரே. உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். உந்தன் புகழ் பாடி உமக்கு நன்றி சொல்ல வந்தோம். பாலனை ஏந்தி பாலவாக்கம் அமர்ந்த புனிதரே, வாழ வைப்பாய் வரம் தருவாய். வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட வந்தோமே. நம்பிக்கை நாயகரே, நலம் பல தருபவரே. நம்பிக்கை நாயகரே, நலம் பல தருபவரே. நானிலும் போற்றும் எங்கள் பதுவை அந்தோணியாரே, வாழ்த்த வந்தோம் வணங்க வந்தோம் பாலவாக்கம் அந்தோணியாரை வாயார வாழ்த்த வந்தோமே. தினம் புகழையெல்லாம் பாட